ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 9ஆம் நாள் சனிக்கிழமை அன்று திருவோண விரதமானது வருகிறது. அதாவது நாளை நாள் வரக்கூடிய இந்த திருவோண விரதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாக இந்த நாளை நாம பார்க்கலாம். இந்த திருவோணம் விரதத்தை இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அது போலவே இந்த திருவோண விரதத்தை கடைபிடிப்பது எப்படி, எந்த மாதிரி முறைகளில் விரதத்தை மேற்கொள்ளணும் என அனைத்து தகவலையுமே இந்த வீடியோ மூலம் நாம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே திருவோண விரதம் அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் கடவுளுக்கு உகந்த நாளாகவே சொல்லப்படுது. திருமணம் மற்றும் குழந்தை வரம் அருளக்கூடிய அனைத்து பக்தர்களும் இந்த திருவோண விரதத்தை நிச்சயமாக கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திருவோண விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரத நாளாகவே பார்க்கப்படுது. உங்க வாழ்க்கையில எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதாவது செல்வ செழிப்பு வேண்டும் அப்படின்னு நினைத்தாலும் சரி, அமைதி வேண்டும் அப்படின்னு நினைத்தாலும் சரி, இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு நாள் சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையலாம். ஸோ இந்த திருவோண நாளில் திருவோண விரதத்தை நீங்க கடைபிடித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. ஸோ இதனால இந்த விரதத்தை பெண்கள் அனைவரும் விரும்பி செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்க நினைத்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நிச்சயமாகவே சொல்லலாம். ரொம்ப நாளாகவே திருமணம் தாமதமாகி வரக்கூடிய நேயர்கள் விரைவில் உங்களுக்கு திருமணம் ஆகணும், நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரணும் அப்படின்னு நினைத்தா கண்டிப்பாக நாளை நாள் வரக்கூடிய திருவோண நாளில் திருவோண விரதத்தை நீங்க நிச்சயமாக இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குறைகள் நீங்கி குழந்தை வேறு இதனால உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. தச அவதாரங்களில் வாமன அவதாரம் ஒன்றாகவே சொல்லப்படுது. இந்த அவதாரம் திருவோண நட்சத்திரத்தில் நிகழ்ந்ததால் இது மிகவும் ஒரு பெரிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இது பெருமாளுக்கு உரிய ஒரு நட்சத்திரமாகவும் சொல்லப்படுது. திருவோண விரதத்தை ஒரு முறை வாழ்வில் இருந்தால் கூட அத்தனை பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நியதியாகவே சொல்லப்படுது. 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் சிவனுக்குரிய திருவாதிரை மற்றும் பெருமாளுக்குரிய திருவோணம் இவை 2 நட்சத்திரங்களும் பெரும் சிறப்பு வாய்ந்ததாகவே சொல்லப்படுது. இந்த 2 நட்சத்திரங்களும் ரொம்ப ஒரு முக்கியமான நட்சத்திரமாகவே பார்க்கப்படுகிறது. இதனாலதான் இந்த நாளில் திருவோண விரதம் நாம கடைபிடித்து வந்தா கண்டிப்பாக நாம நினைத்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. இதனால பெருமாளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்குங்க. ஸோ இந்த திருவோண நாளில் திருவோண விரதத்தை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத முக்கியமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். திருவோணம் விரதம் என்பது மாதந்தோறும் திருவோண நட்சத்திரம் அன்று திருமால் அருளை பெறுவதற்கு கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதமாகவே பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த விரதத்தை நாளை நாள் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில எழுந்து நீராடி பெருமாள் படத்திற்கு துளசி மாலை நீங்க சாற்றணும். அதாவது அதிகாலையில எழுந்த உடனே நீங்க குளித்து விட்டு உங்க வீட்டு பூஜை அறையை நன்றாக முதல்ல சுத்தம் செய்யணும். சுத்தம் செய்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய கடவுள் படத்திற்கு அனைத்திற்குமே மலர்களால் நீங்க அலங்காரம் செய்யலாம். குறிப்பாக பெருமாள் படத்திற்கு துளசியை நீங்க சாற்றணும். அது போலவே அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் பழம் என நெய்வேத்தியமாக நீங்க வைக்கலாம். உங்களால முடிந்தால் ஏதாவது நெய்வேத்தியம் நீங்க செய்து கூட வைக்கலாம். செய்ய முடியாதவர்கள் பால் பழத்தை வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். அன்றைய நாள் முழுவதுமே உணவின்றி அல்லது ஒருவேளை உணவுண்டு விஷ்ணு நாமத்தை நீங்க படித்து விரதங்களை இருக்கலாம். ஸோ நாளை நாள் இந்த திருவோண நாளில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றவாறு நீங்க விரதங்களை கடைபிடிக்கலாம். உங்களால் 3 வேளையும் உணவு அருந்தாமல் விரதங்களை இருக்க முடிந்தால் கண்டிப்பாக நீங்க இருக்கலாங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு தகுந்தவாறு இருப்பது ரொம்ப முக்கியம். முடியாதவர்கள் ஏதாவது ஒருவேளை உணவு சாப்பிட்டு விரதங்களை நீங்க கடைபிடிக்கலாம். அதன் பிறகு மாலை நேரத்துல நீங்க கண்டிப்பாக உங்களால முடிந்தால் பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது முக்கியமாகவே சொல்லப்படுது. இந்த திருவோணம் விரத முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. திருவோண நட்சத்திரத்திற்கு முந்தைய நாள் இரவே உணவு அருந்துவதை கண்டிப்பாக நீங்க தவிர்க்கலாம். திருவோண நட்சத்திரத்தன்று அதிகாலையில நீராடி சுத்தமான ஆடைகளை அணிந்து வீட்டில் உள்ள பெருமாள் படம் அல்லது விக்கிரகத்திற்கு துளசி மாலை சாற்றி தீர்த்தம், பால், பழம், கற்கன்று அல்லது புளியோதரை
இந்த மாதிரி பொருளை நீங்க நெய்வேத்தியமாக படைக்க வேண்டுங்க. ஸோ இதை ஏதாவது ஒன்றையாவது வைத்து நீங்க நெய்வேத்தியமாக படைக்கலாம். அதுபோலவே உணவு தவிர்த்து விரதம் இருப்பது சிறப்பாகவே சொல்லப்படுது. முடியாதவர்கள் ஏதாவது பால் பழத்தை சாப்பிட்டு விரதங்களை நிச்சயமாக கடைபிடிக்கலாம். விரதத்தை இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களும் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுக்கு உரிய பாடல்களை மனசார உச்சரித்து நீங்க விரதங்களை கடைபிடிக்கலாம். அதுபோலவே பெருமாளுக்கு உரிய பாடல்கள் தெரிந்தால் அதையும் சொல்லி நீங்க மனதார விரதங்களை கடைபிடிக்கலாம். மாலை நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலையில் மீண்டும் உங்க வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றி தீபாராதனை காட்டி வழிபாடு செய்து முடிந்தால் பெருமாள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது அவசியமாகவே சொல்லப்படுது. ஸோ வீட்டில் மாலை நேரத்தில் ஒரு முறை நீங்கள் வழிபாடு செய்த பிறகு உங்களால் முடிந்தால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்து வரலாங்க. மனதார இந்த பரிகாரத்தை செய்து இந்த விரதத்தை இருந்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்த விஷயம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தை நாளை நாள் நீங்கள் செய்யலாம். மறுநாள் காலை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில் எழுந்து நீராடி இறைவனை வழிபட்டு உணவருந்தி விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம். அதாவது நாளை ஒரு நாள் முழுவதுமே விரதம் கடைபிடிக்கக்கூடிய நேயர்கள் யாராக இருந்தாலும் நாளை ஒரு நாள் நீங்க விரதம் இருந்துவிட்டு மறுநாள் காலையில நீங்க உணவு அருந்துவிட்டு உங்களுடைய விரதத்தை கண்டிப்பாக நீங்க முடித்துக் கொள்ளலாம். ஸோ மறுநாள் காலையில மறுபடியும் நீங்க கடவுள் வழிபாடு செய்வது அவசியமாகவே சொல்லப்படுது. இந்த விரதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விரதமாக பார்க்கப்படுகிறது. இந்த விரதம் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும், என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவோண விரதம் அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் செல்வ வளம், மகிழ்ச்சி, நீண்ட ஆயுள், திருமண வரம் மற்றும் குழந்தை பேரு இவற்றில் நீங்க எந்த விஷயத்தை நினைத்து மனதார விரதம் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக பாசிட்டிவான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. ஸோ நாளை நாள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் எதுவாக உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அனைத்திற்குமே நீங்க நாளை நாள் திருவோண விரதத்தை கடைபிடிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக நாளை நாள் விரதத்தை இருக்கக்கூடிய எல்லா நேயர்களும் மனதார முழு நம்பிக்கையோட விரதத்தை இருங்க. ஸோ இந்த மாதிரி இருந்து வந்தீங்கன்னா பாசிட்டிவான பலன் கிடைப்பதோடு உங்களுடைய குடும்பத்திற்கும் பெருமாளுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வைகுண்ட பதவி மற்றும் பாவ விமோசனம் அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதமாகவே நம்பப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா இதுவரை திருவோண விரதம் இல்லாத நேயர்கள் கூட நாளை நாள் வரக்கூடிய இந்த நாளில் நீங்க திருவோண விரதத்தை நிச்சயமா கடைபிடிக்கலாம். மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.